करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां குருபங்கி குழந்தைகளா எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? Very nice. So very happy to see you all in this year now. So நம்ம stories and values session டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். So monthly once இந்த செஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So your January session happens to be on the last day of January. So நம்ம டிசம்பர் செஷன்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பார்த்தோம்? நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? ஹயக்ரீவர். டாபிக் பேர் ஹயக்ரீவரா? ஆச்சாரியா. ஆச்சாரியன் தான் டாபிக் பேர். அதுல நம்ம கதை பார்த்தது ஹயக்ரீவர் கதை பார்த்தோம். நீங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹோம்ஒர்க் எழுதிண்டேல். ஸோ வெரி 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 ஹாப்பி டு சி ஆல் யுவர் ஹோம்ஒர்க் சப்மிஷன்ஸ். ரொம்ப நீட்டா நிறைய பேர் எழுதி அமைச்சிருந்தேல், அழகழகா ரெக்கார்டிங்ஸ் பண்ணி அமைச்சிருந்தேல். வெரி வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் தட். உங்க எல்லாருக்கும் ஃபீட்பேக்கும் குரூப்ல அடியன் கொடுத்திருந்தேன். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ சா தட் ஆல்சோ. ஸோ அதுல காமனா அடியன் அப்சர்வ் பண்ணது ரெண்டு விஷயங்கள், அது சொல்றேன். இந்த குரு அப்படிங்கிற டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தது இல்லையா? எக்ஸ்பிளைன் த டேர்ம் குரு. அதுக்கு எல்லாருமே கரெக்டா தான் எழுதிருந்தது ஆன்சர். பட் அதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா எழுதணுமா இருந்தது. கூனா என்ன, ரூனா என்ன அப்படின்னு எழுதணும். சரியா? கு மீன்ஸ் டார்க்னஸ், ரூ மீன்ஸ் டு டிஸ்பெல் டார்க்னஸ் இல்லையா? சோ அந்த பாயிண்ட் எழுதணுமா இருந்தது. அபார்ட் ஃப்ரம் வாட் எவர் யூ ஹவ் ரிட்டன் லைக் ஆச்சாரியன், டீச்சர், இதெல்லாம் எழுதியிருந்தேன், அதெல்லாம் ஃபைன். பட் இந்த கு அண்ட் ரூக்கு என்ன எக்ஸாக்ட் மீனிங் அப்படிங்கிறது எழுதணுமா இருந்தது. அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு விஷயம் காமனா என்ன கவனிச்சேன்னா, இந்த ஹயக்ரீவர் ஸ்டோரியில ஹயக்ரீவ பெருமாள் சக்கரத்தை வச்சு மதுகைட்டவரை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது அப்படி இல்ல. ப்ராபப்ளி யூ காட் கன்ஃபியூஸ் பிகாஸ் தேர் இஸ் a picture like that in the slide. பட் அது அப்படி இல்ல. பெருமாள் கையால தான் சம்ஹாரம் பண்ணினார் ரெண்டு பேரையும். தொடையில படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார், கையால ஒரு போடு போட்டார் ரெண்டு பேரையும், ஒன் ஆஃப்டர் தி அதர், சைமல்டேனியஸா இல்ல. முதல்ல மதுவை கூப்பிட்டு சம்ஹாரம் பண்ணார், அதுக்கப்புறம் கைட்ட பெண்ணை கூப்பிட்டு சம்ஹாரம் பண்ணார். ஓகே, சோ இந்த ரெண்டு ஃபேக்ட் சொல்லணுமா இருந்தது. அதர்வைஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தேன். அசைன்மெண்ட் டிராயிங் பண்ணவாலும் ரொம்ப அமக்கலமா பண்ணியிருந்தேன். எல்லாரும் கலர்லாம் பண்ணியிருந்தேன். சில பேர் ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன் வெறுமை. ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி நைஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. இப்ப நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு, அசஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு, ஸ்டோரி வேல்யூ கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு, அசைன்மெண்ட் சப்மிஷனுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ எல்லாமே எவ்ரிதிங் வில் பி கன்சிடர்ட். வாட் எவர் எஃபர்ட் யூ புட் இன் வில் ஆல் பி, it's a value add for you in terms of knowledge first and also in terms of points next. சரியா? so knowledge, experience, பெருமாளுடைய blessings, அதுதான் நம்மளுக்கு மெயின். அது நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. பிளஸ் அதோட சேர்ந்து பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷனோட பேர் பெருமாள் அப்படிங்கிறது. சோ பிஃபோர் வி மூவ் இன்டு தி செஷன், அடியன் உங்ககிட்ட கேக்குறேன், பெருமாள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்க, ஒத்தரா சொல்லுங்க. சரியா? சோ who wants to go first? யார் பெருமாள்? who is பெருமாள்? hand raise பண்றீங்களா குழந்தைகளா? if you hand raise I'll be very happy. okay, fantastic. வேதாந்த் yes, நீ சொல்லுங்கண்ணா. பெருமாள்னா குரு மாதிரி. பெருமாள்னா குரு மாதிரி. ஓகே, வெரி நைஸ். அடுத்தது ஹிருத்யா, நீ சொல்லுங்கண்ணா. means god. பெருமாள் மீன்ஸ் காட். ஓகே, சூப்பர். கிருஷ்ணராகவன், நீ சொல்லு. காட். ஓகே, பெருமாள்னா காட். ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன தோன்றதோ சொல்லலாம் ஆன்சர். முரளிதரன், நீ சொல்லு. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா. அடியன் இந்த முரளிதரன் தப்பா விடுறது ஸ்ரீனிகேதன், அது அது போட்டிருக்கணும். அங்க போட முடியாது, நம்ம தான் போடணும்.
அதான் சரி நீங்க ஸ்ரீநிகேத் பரவாயில்ல, நீ சொல்ல ஆன்சர் சொல்லுங்கண்ணா. அப்புறம் அதுவா மாத்திக்கலாம். பெருமாள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஓகே, அடுத்தது கவின், நீ சொல்லு. கவின் கிருஷ்ணா. அடியேன் இந்த பெருமாளோட பக்தி இருந்தா பெருமாளுக்கு பெருமாளோட வரம் கிடைக்கும். பெருமாள் கிட்ட பக்தி இருந்தா வரம் கிடைக்கும். ஓகே, வெரி நைஸ். அமோகா, நீ சொல்லு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அது வந்து பெருமாள். கண்ணுக்கு தெரியாத சக்தி பெருமாள். சூப்பர். தீக்ஷா, நீ சொல்லு. பெருமாள் ப்ரொடெக்டர், நம்மளோட ப்ரொடெக்டர். நம்மளோட ப்ரொடெக்டர் பெருமாள். சூப்பர். ஷார்ங்கினி, நீ சொல்லு. பெருமாள் வந்து அம்மாச்சி. அம்மாச்சி, வெரி நைஸ். வர்ஷா, சந்தியா, நீங்க சொல்லுங்க. பெருமாள் தான் லார்ட் விஷ்ணு. லார்ட் விஷ்ணு. சூப்பர், வெரி குட். ஓகே, சஞ்சனா, நீ சொல்லு. பெருமாள் ப்ரொடெக்ட் பண்ணுவா. ப்ரொடெக்ட் பண்ணுவா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சரி, ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணவா எல்லாரையும் கேட்டுட்டேன். இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவாள் ஆன்சர் பண்ணுங்கோ. ஸ்ரீநிதி, நீ சொல்றியா பெருமாள்னா யாருன்னு? பெருமாள் தான் நம்மளுக்கு வந்து காட். காட். ஓகே, வெரி நைஸ். ஓகே, பத்ரி ஜெயஸ்ரீ, நீங்க சொல்றீங்களா? ஜெயஸ்ரீ தான் இருக்கியா? நம்மள படைச்சவர் அடி. படைச்சவர். சூப்பர், வெரி நைஸ். ஹிரண்மயி, நீ சொல்றியா? லார்ட் நாராயணா. ஓகே, ரைட். ஸ்ரீஹரி, நீ சொல்றியா? சரி, கேட்கல கண்ணா நீ சொல்றது. கிட்ட வந்து சொல்லு. நீ என்னமோ சொல்ற, வாயத்துக்கிற தெரியறது, பட் கேட்கல. யூ ஆர் ஸ்டில் நாட் ஆடிபிள் மா. கேட்கல நீ சொல்றது. கேட்கலையா கண்ணா? நீ லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் வேணா பண்ணிப்பாரு. ஓகே, அத்வைத், நீ சொல்றியா பெருமாள்னா யாருன்னு? வேதத்திலேன்னு வந்திருக்காரா? வேதத்தை ஏற்படுத்தியிருக்க. ஓகே, வெரி குட். ஸ்ரீரங்கா, நீ சொல்றியா பெருமாள்னா யாருன்னு? ஸ்ரீரங்கா. ஓகே, ஸ்ரீஹரி கேக்குறதுப்பா, சொல்லு. அடியேன் பெருமாள் தான் நம்மளோட பரமாத்மா. பரமாத்மா. சூப்பர், அலக்கிட்ட போ. ஸ்ரீ கிருஷ்ண சட்டகோபன், நீ சொல்றியா? ஸ்ரீ கிருஷ்ண சட்டகோபன். ஓகே, விஷாகிருதி. விஷாகிருதி, ஸ்ரீநிகேத். அடியேன் விஷாகிருதி. என்னம்மா விஷாகிருதி? அடியேன் ஸ்ரீநிகேத் அண்ணா. இப்ப விஷாகிருதி ஒரு 15 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணுவா. இப்ப ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். சொல்லுங்க. ஸ்ரீநிகேத், நீ சொல்ல ஆன்சர். பெருமாள்னா யாரு? அடியேன் பெருமாள் தான் ஓவர் லார்ட் அடியேன். ஓகே, சூப்பர். எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன்சர் சொல்லியிருக்கேன். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இப்ப அடியன் ஸ்லைட்ல காமிக்க போறேன். சரியா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி டாபிக். அடியேன் எனக்கு இப்போ ஒன்னு ஸ்டோரி சொல்லலாமா? சொல்லலாமே. யார் அது? ஸ்ரீஹரி. சொல்லு கண்ணா. பரமாத்மா வந்து பெருமாளுக்கு பழக்கிறதும் இல்ல, செத்து போறதும் இல்ல. ஓகே, அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி சொல்ற. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷனுக்கு பேரு பெருமாள். யார பத்தி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்கோ. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேர் வந்து ததிபாண்டா ஸ்டோரி. சரியா? இப்போ பெருமாள்னா யாருன்னு பார்க்கலாம். பெருமாளை பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ பகவான் பெருமாள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா
சில விஷயங்களை கொண்டு நம்ம அவரை புரிஞ்சுக்கலாம். நீங்களாம் சொன்ன மாதிரிதான் அவர் ப்ரொடெக்டர், அவர் பரமாத்மா, அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணவர், அவர் தான் காட். ஓகே, காட் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் தெரியுமா? அவருக்கு ஏன் காடுன்னு பேர்னா, அவர் தான் ஜெனரேட் பண்ணுவார், ஆப்பரேட் பண்ணுவார், டிஸ்ட்ராய் பண்ணுவார். சோ இந்த என்டையர் யூனிவர்ஸோட ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர், டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவர் பெருமாள். அதனால அவர் காடுன்னு பேரு. சோ அததான் நம்ம இப்ப சம்பிரதாய வேர்ட்ஸ் வச்சு புரிஞ்சுக்க போறோம் சிம்பிளா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு பெருமாள்னு கேட்டா, the one who creates, maintains or protects and destroys. அதாவது உலகத்தை படைத்து காத்து உண்டு உமிழ்கிறார். ஓகே, உலகத்தை சிருஷ்டி பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார். நம்ம பார்த்தோம் கிரியேஷன் நடந்தது போன ஸ்டோரியில இல்லையா, ஹயக்ரீவா ஸ்டோரியில கிரியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறது தான் நம்ம பார்த்த கதை. அந்த மாதிரி உலகத்தை கிரியேட் பண்ணுவார், கிரியேட் பண்ண உலகத்தை மெயின்டைன் பண்ணுவார், அதுல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவார். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா, அதாவது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு உலகம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது கொஞ்சம் ஓல்ட் ஆயிடும் இல்லையா. சோ ஓல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதை ரிப்பேர் பண்ணணும். சோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பேரிங் பிரளயம் அப்படிங்கிற ஒண்ணத்தை கிரியேட் பண்ணுவார் பெருமாள். அப்ப என்ன பண்ணுவார்னா, எல்லா யூனிவர்ஸையும் ஸ்வாலோ பண்ணிடுவார் தனக்குள்ள. டெஸ்ட்ராய் பண்றதுன்னா என்ன, அது அப்படியே காணா போயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது, அது பெருமாளுக்குள்ள போயிடுறது. பெருமாள் தன்னோட தொப்பைக்குள்ள வச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி கண்ணனா தாச்சுட்டு இருப்பார். சோ தட் எவ்ரிதிங் இஸ் ரெஸ்டோர்ட் அண்ட் ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து வெளியில விடுவார். அதுதான் கிரியேஷன் ஆர் சிருஷ்டி. ஓகே, சோ who is Perumal? The one who creates, maintains or protects and destroys. This is the first point about Perumal. It's also called as Srishti, Sthiti and Samharam. So in the terms நீங்க தெரிஞ்சுக்கணும். Srishti-na creation, Sthiti-na maintenance, Samhara-na destruction. Samharam-na destruction. சரியா? Second point about Perumal is he is the Jagat Karana. Jagat Karana என்னன்னா the reason for this universe to manifest. Okay, அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதி, அவர்தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். he is the one from which everything emerges. அவர்தான் சீடு மாதிரி, அந்த சீட்ல இருந்து தான் பெரிய ட்ரீ எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார், மூலமா இருக்கார், பேஸா இருக்கார். அப்படின்னா அது பெருமாள். ஓகே, so second thing about Perumal is he is Jagat Karana. So enna kathunno ipa, first point, he is the one who creates, maintains and destroys. That is Srishti, Sthiti, Samharam pannuvar. And he is also the one who is Jagat Karana or the reason for the existence of the world. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ உங்கள சில பேர் சொன்னேன் பெருமாள் தான் லார்ட் விஷ்ணு, லார்ட் நாராயணான்னு சொன்னேன். அது ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். யாரு எல்லாருக்கும் பாஸ், எல்லாருக்கும் தலைவர், எல்லாருக்கும் ஆதி, எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு கேட்டா அது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன்னா மத்த எல்லா தேவதைகளும் லைக் பிரம்மா, சிவன், இந்திரன், அக்னி, வாயு, எவ்ரிபடி கோ அண்ட் வர்ஷிப் லார்ட் நாராயணன். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா பவர்ஸும் இருக்கு. அவர் சில பவர்ஸ மத்த டெய்டிஸ்க்கு கொடுக்கிறார். இப்ப பிரம்மா கிட்ட வேதத்தை கொடுத்து கிரியேஷனை பண்ணு அப்படின்னு சொல்ற. இது எப்படின்னா, ஒரு கம்பெனில ஒரு சிஇஓ இருப்பா. சிஇஓனா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், த பாஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த பாஸ் ஆஃப் த கம்பெனி நிறைய மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு மேனேஜரை ஒரு செக்ஷனை பாத்துக்க சொல்லுவா. ஒருத்தர்கிட்டக்க நீ அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கோ அப்படி சொல்லுவா, ஒருத்தர்கிட்டக்க நீ ஹெச்ஆர் பாத்துக்கோ அப்படி சொல்லுவா. ஓகே, லைக் ஒரு டிவிஷனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. இல்ல ஈவன் ஈஸியர் ஃபார் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராபப்லி வுட் பி யுவர் ஸ்கூல். ஓகே, ஸ்கூல்ல பிரின்சிபல்னு ஒருத்தர் இருக்கா, அப்புறம் கிளாஸ் டீச்சர்ஸ்னு சில பேர் இருக்கா இல்லையா. சோ பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த ஸ்கூல். she will appoint one class teacher for every class. class 1க்கு ஒரு class teacher, class 2க்கு ஒரு class teacher. class ஆ கிரேடா நீங்க என்ன சொல்வீங்க எனக்கு தெரியல. grade 1க்கு ஒரு டீச்சர், grade 2க்கு ஒரு டீச்சர், ஒரு class teacher இருப்பா இல்லையா.
So that grade 2 class teacher is in charge only for grade 2, and she has to report to the principal. So principal மாதிரி பெருமாள், பாக்கி கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரி மத்த தேவதைகள் லைக் பிரம்மா, சிவா, இந்திரா etc. So what they do is they go and report to the principal, right? அந்த மாதிரி இந்த பிரம்மா, சிவா, இந்திரா இவெல்லாம் பெருமாளை போய் வர்ஷிப் பண்ணுவா. பெருமாளே ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கொடுத்து நாங்க இதை நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாளை சேவிப்பான். So they are the ones who worship Lord Vishnu, right? அப்புறம் another very very important thing which is the base of our sampradayam that you should know. You may be very young to know this, but it's a very simple thing to know. Okay, என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, பெருமாள்னா வந்து சோல், ஆத்மா. Okay, like he is a conscience or he is the inner thing, and அவரை சுத்தி ஒரு பாடி இருக்கு, அதுக்கு சரீரம்னு பேரு. எல்லாமே அவரோட சரீரம் தான். எல்லாமே அவரோட சரீரம் என்ன, நம்பலாம், அதாவது அதர் human beings, animals, plants, this chair, table, fan, house, all non-living things, everything is shariram for Perumal. Okay, Perumal is the one who bears everything like a body. Ipo we bear our body, yeah, and we take care of it, right? We bathe, we eat, and then we exercise so that our body is taken care of. அந்த மாதிரி தான் Perumal will take care of all of us like how we take care of our body. இவ்ளோ தெரிஞ்சிருந்தா போறோம். Okay, so Perumal is Atma and everything else is Shariram அப்படின்னு தெரியும். So என்ன 4 points கத்துனோம் நம்ம. First point, Perumal or Bhagavan is the one who creates, maintains and destroys. That is the one who does Srishti, Sthiti and Samharam. Next, he is the one who is the cause of everything, that is Jagat Karana. Third, he is the one who is worshipped by all other devatas like Brahma, Shiva etc. Fourth is he is Atma, everything else is Sharira. Okay, fifth and last point is he grants us moksham. Moksham na enna இப்ப எல்லாம் கவலைப்படாதீங்க. மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து always being happy, அவ்வளவு தெரிஞ்சா போறோம் இப்போ. Okay, so what is moksham? Moksham is the state in which we are always happy. Now what makes us happy? நம்மளுக்கு வந்து இப்போ நன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பியா இருக்கு, இல்ல ஸ்கூல்ல ஹாலிடே வந்தா ஹாப்பியா இருக்கு, இல்ல எங்கேயாவது ட்ரிப் போனா ஹாப்பியா இருக்கு, இல்ல நம்ம ஃபேவரட் ஷோ பார்த்தா ஹாப்பியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினா ஹாப்பியா இருக்கு. பட் என்ன ஆகும், நம்ம சப்போஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறோம், அந்த கப்பு முடிஞ்ச உடனே அந்த ஹாப்பினஸ் பினிஷ் ஆயிடுறது இல்லையா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி முடிச்ச உடனே அந்த ஹாப்பினஸ் பினிஷ் ஆயிடுறது, டிவி ஷோ முடிஞ்ச உடனே அந்த ஹாப்பினஸ் பினிஷ் ஆயிடுறது. So whatever happiness we get is not long lasting. எப்பவுமே நம்மளால ஹாப்பியா இருக்க முடிய மாட்டேங்கிறது இல்லையா? சோ எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, மோக்ஷம் அப்படிங்கிறது கிடைச்சா எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். So மோக்ஷம் is the state of eternal happiness or always being happy. அதுதான் சிம்பிள் விஷயம். அந்த மோக்ஷம் ஹாப்பி ஸ்டேட்டை யார் கொடுப்பான்னு கேட்டா பெருமாள் தான் கொடுப்பார். பெருமாளால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயங்கள். So Aryan will just revise this once and then you people will tell me all the 5 points. Okay, so கவனிச்சுக்கோங்க. Perumal is the one who creates, maintains and destroys. That is, he does Srishti, Sthiti, Samharam. He is Jagat Karana, or the one who is the cause of the universe. Third is he is the one who is worshipped by all deities like Brahma, Shiva. Fourth is he is Atma, everything else is body or Shariram. Fifth is he grants moksha. இத வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கா மாதிரியே எல்லாம் சொல்லணுங்கிறது இல்ல, உங்களுக்கு புரியணும், அதுதான் முக்கியம். சோ புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க, சரியா? So 5 attributes of Perumal or 5 things which define Perumal. என்னது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒன்னொன்னா சொல்லலாம். 5 பேர் சொல்லுங்க பார்க்கலாம், ஆளுக்கு ஒன்னொன்னு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் வந்திருக்கு, தட்ஸ் ஃப்ரம் கவின் கிருஷ்ணா. சொல்லுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அவர் மாத்திரம் தான் கிரியேட், மெயின்டைன் அண்ட் ரெஸ்ட்ரைஸ் பண்ணுவாரு.
சூப்பர். அவர் கிரியேட், மெயின்டைன், டெஸ்ட்ராய் பண்ணுவார். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தீக்ஷா நீ சொல்லுமா. பெருமாள் தான் ஜெகன் காரன். ஜகத்துக்கு காரணம். ஜகத்துக்கு காரணம் ஆர் காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். வர்ஷா, சந்தியா நீங்க சொல்லுங்க. பெருமாள் தான் பிரம்மா சிவா எல்லாரோட பெரியவா. சூப்பர். பெருமாள் தான் பிரம்மா சிவா எல்லாரோடையும் பெரியவா. ரைட். அமோகா நீ சொல்லு. பெருமாள் தான் ஆத்மா. One who bears whole universe is as his body, he is Atma. அவர்தான் ஆத்மா, பாக்கி எல்லாம் அவருக்கு சரீரம், பாடி இல்லையா? ஓகே, ஃபைன். சஞ்சனா நீ சொல்லு 5th பாயிண்ட். Perumal gives us moksha. Fantastic. Perumal gives moksha. Once again we'll go. Jayashree நீ சொல்லுமா 1st பாயிண்ட் again. பெருமாள் தான் கிரியேட் பண்ணுவார், மெயின்டைன் பண்ணுவார், அப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணுவார். சூப்பர், வெரி குட். அடுத்தது ஷார்ங்கினி 2nd பாயிண்ட் சொல்லுங்கண்ணா. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு. அன்மியூட் ஆலியா? Perumal creates everyone. Correct. He is Jagat Karana. Fantastic. Okay. Krishna Raghavan, 3rd point. Perumal. தமிழ்ல சொல்லணும், புரிஞ்ச மாதிரி சொல்லு. ஸ்லைட்ல இருக்கிறது அப்படியே சொல்லணும்னே இல்ல. Perumal gives moksha. பெருமாள் gives மோக்ஷம். ஃபைன், சூப்பர். ஓகே, ரைட். அடுத்தது ஸ்ரீநிகேதன் நீ சொல்லுங்கண்ணா. சொல்லுமா. One who creates, maintains and protects and destroys. One who is worshipped, revered by all other devatas like Brahma, Shiva, etc. One who bears whole universe as his body. He is the Atma. Everything else is his shariram. He grants us moksha. ஓகே, ஸ்ரீஹரி நீ சொல்லு. அந்த ஆத்மா சரீரம் அந்த பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியாக நானி. ஸ்ரீஹரி சொல்லு. என்ன புரிஞ்சதோ அதை சொல்லு ராஜா. ஆத்மா சரீரம் பத்தி சொல்லு. அடியே இந்த பெருமாள் நாராயணர் தான் கிரியேட் பண்ணுவார், அப்புறம் மானிட்டர் பண்ணுவார், அப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணுவார். சரி, சரீரம் ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ நோ ப்ராப்ளம், நல்லா சொன்ன நீ. வைஷ்ணவி நீ எக்ஸ்பிளைன் பண்றியா? Again, he is the one who bears the whole universe as his body. He is the Atma and everything else is his Shariram. Fantastic. நல்லா சொன்னேன். சூப்பர். சோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். So with this we will move to the next slide about Perumal. Okay. So பார்த்தோம்னா இப்ப பெருமாளுக்கு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகே, அந்த குவாலிட்டிஸ் என்னங்கறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சத்தியம் ஆர் நித்தியம் அப்படிங்கறது ஒரு குவாலிட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, he is eternally there. எப்பவுமே பெருமாள் இருப்பார். பெருமாள் இந்த இந்த டைம்ல இருக்கார், இன்னொரு டைம்ல இல்ல அப்படின்லாம் கிடையாது. இந்த இடத்துல இருக்கார், இன்னொரு இடத்துல இல்ல அப்படின்லாம் கிடையாது. he is omnipresent and he is present eternally. எப்பவுமே எங்கேயுமே இருக்கிறவர் பெருமாள். சோ அவருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் he is சத்தியம் ஆர் நித்தியம். சரியா? செகண்ட் திங், பெருமாளுக்கு இருக்கிற குவாலிட்டி ஞானம் அப்படிங்கிறது. ஞானம்னா என்ன? நாலேஜ்.
சோ நாலேஜ் நம்மளுக்கும் இருக்கு, பெருமாளுக்கும் இருக்கு. இப்ப நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா? ஓரளவுக்கு இருக்கு இல்லையா? நம்மளுக்கு ஏபிசிடி தெரியும், வேர்ட்ஸ் படிக்க தெரியும், சயின்ஸ் லெசன் படிக்க தெரியும், மேத்ஸ்ல அடிஷன் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு எல்லாம் இருக்கு. சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் இருக்கும். சில பேர்லாம் மிஷின்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பா, அவளுக்கு இன்ஜினியர்னு பேர் இருக்கும். சில பேர் மெடிசின்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா, அவளுக்கு டாக்டர்னு பேர் இருக்கும். சில பேருக்கு டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல நாலேஜ் இருக்கும், அவளுக்கு டீச்சர்னு பேர் இருக்கும். சில பேருக்கு ஃபைனான்ஸ் பத்தி நிறைய நாலேஜ் இருக்கும், அவளுக்கு சிஏன்னு பேர் இருக்கும். பட் there is nobody who knows everything at all times. Okay, but பெருமாள் ஒருத்தருக்கு தான் எல்லா விஷயத்தை பத்தியும் எல்லா டைம்ஸ்லயும் உள்ளபடி நாலேஜ் இருக்கும். உள்ளபடினா என்ன? அது எப்படி இருக்கோ ரியலிஸ்டிக்கா நாலேஜ் இருக்கும். இப்ப நம்ம நினைச்சுக்கலாம், இப்போ அண்டார்டிகாக்கு நம்ம போனது கிடையாது, அண்டார்டிகால பெங்குவின் இருக்கு நம்மளுக்கு தெரியும், because we see it on YouTube. Okay, but we don't know exactly how it is, so we can kind of imagine and kind of know through some sources, but we have not experienced it. So உள்ளபடி நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா பெருமாளால டைரக்டாவே அட் ஆல் டைம்ஸ் எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, so that is the meaning of ஞானம் or knowledge possessed by பெருமாள். He knows everything at all times in the way it is to be known. Okay, so அது பெருமாளோட செகண்ட் குவாலிட்டி. So first குவாலிட்டி என்ன? அவர் சத்தியமாவோ நித்தியமாவோ இருப்பார், which means he is eternally omnipresent. எங்க பார்த்தாலும் இருப்பார், எப்பவுமே இருப்பார். செகண்ட் திங், அவருக்கு நாலேஜ் லிமிட்லெஸ்ஸா இருக்கும். எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், எல்லா டைம்லயும் தெரியும், எது எப்படி இருக்கோ அது அப்படியே தெரியும். ஓகே, தேர்ட் குவாலிட்டி ஆஃப் பெருமாள் இஸ் he is very very happy, he is very blissful. ஆனந்தமா இருப்பார், அப்படியே அவரை நினைச்சாலே நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஆனந்தமயன் பெருமாள். ஃபோர்த் குவாலிட்டி இஸ் he is anantan, or he has the quality called anantam. அனந்தம்னா என்ன? அந்தமே கிடையாது. அந்தம்னா எண்ட், எண்ட்லெஸ்ஸா இருப்பார் பெருமாள். பவுண்டரிஸே கிடையாது அவருக்கு. he doesn't have boundary of time and space. இப்ப சொன்னோம் நம்ம, அவர் எல்லா இடத்துலயும் எப்பவுமே இருப்பார், அவருக்கு எல்லா இடத்துலயும் எப்பயும் இருக்கிறது தெரியும், அதெல்லாம் சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு கேட்டா அவர் அனந்தன். அதனால அஞ்சாவது மெயின் குவாலிட்டி என்னன்னு கேட்டா அமலம் அப்படிங்கிறது. அமலம்னா என்னன்னா he is flawless, he has no mistakes or no wrong things attached to him. அவர் blemishless ஆ இருப்பார், எந்த விதமான கெட்டதுமே பெருமாளுக்கு ஒட்டாது, பெருமாள் கிட்ட வரவே வரும். ஓகே, சோ இதுதான் 5 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெருமாள். நீங்க எவ்வளோ பெரியவாளாகி எவ்வளோ காலக்ஷேபம் படிச்சாலும் இதுதான் அதனுடைய ஜிஸ்டா இருக்கும். So as children we have to build from here. Okay, so who is Perumal? What are the characteristics of Perumal? What are the qualities of Perumal? அப்படினு கேட்டா these 5 qualities are mainly the ones. First is Perumal has the quality called Satyam or Nityam, which means he is eternally there. He has the quality of Jnanam, which means he has knowledge, he is the embodiment of knowledge, and he is also the one who gives it to us. Perumaloda anugraham irundha dhaan namakku knowledge kadaikum. Third thing, Anandam, that is he is the one who is eternally blissful or the one who is always happy. Fourth is Anantam அப்படிங்கிற quality, which means he has no boundaries. Fifth, Amalam அப்படிங்கிற quality, that is the quality of being without mistakes or flaws. சரியா, the flawless one அப்படின்னு பேர். அதனால பெருமாளுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்லுவா. கல்யாண குணங்கள்னா குட் குவாலிட்டிஸ் அர்த்தம். அது அனந்தமா இருக்கும், எண்ட்லெஸ் குட் குவாலிட்டிஸ் மட்டும்தான் பெருமாள்கிட்ட இருக்கு. நோ பேட் குவாலிட்டிஸ் அட் ஆல், ஆல்வேஸ் வெரி குட் பாய் தான் பெருமாள். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ யார் பெருமாள் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மி நாராயணன் தான் பெருமாள். பிராட்டியோட சேர்ந்தவர், லக்ஷ்மி தேவியோட சேர்ந்த நாராயணன் தான் பெருமாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ இந்த 5 குவாலிட்டிஸ் நம்ம கத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னியோடைய ஸ்டோரிக்கு போகலாம். சோ 5 குவாலிட்டிஸ் இப்ப யார் சொல்ல போறேன்? ஹேண்ட் ரெய்ஸ்டாவே இருக்கு, சூப்பரா. வேதாந்த் டிஎஸ், நீ சொல்லுக்கண்ணா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன பெருமாளுக்கு?
again first point வந்து anantam. Anantam first point illa, but that is one of the points, so no problem. நீ உனக்கு என்ன புரிஞ்சுதோ நீ சொல்லு. அனந்தம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணு எனக்கு. So what do we mean by anantam? அனந்தம்னா அவர் எத்த பார்த்தாலும் பெருமாள் எத்த பார்த்தாலும் எண்ட்லெஸ்ஸா இருப்பார். Fantastic, endless இருப்பார். Very good. Okay, Hridya, நீ சொல்லு next point. Hridya கேட்கலமா, நீ அன்மியூட்ல இருக்க பட் கேட்க மாட்டேங்குது. கேட்கலடா கண்ணா. நீ வேணா லீவ் பண்ணிட்டு ஜாயின் பேக் பண்ணு. ஓகே, ஓகே தீக்ஷா நீ சொல்லு நெக்ஸ்ட் பாயிண்ட். சத்யம் நித்யம். சத்யம் நித்யம் அப்படின்னா என்ன? நம்ம பார்க்க முடியாத எப்பவுமே அங்கதான் இருப்பார். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே ஹிருத்யா சொல்லு, இப்ப கேக்குறது சொல்லு. அதே பெருமாள் எல்லா இடத்துலயும் இருப்பா. எல்லா இடத்துலயும் இருப்பா. சூப்பர், சத்யம் நித்யம். ஓகே, தீக்ஷா அதே பாயிண்ட் சொன்னா, இப்போ நீயும் சொன்ன. வெரி குட். ஓகே வர்ஷா நீ சொல்லுமா. வர்ஷா சந்தியா சொல்லு. பெருமாள் எப்பவுமே ஹாப்பியா இருப்பா. ஹாப்பியா இருப்பா. வெரி குட். சோ தட் இஸ் ஆனந்தம். வெரி குட், ரைட். கவின் கிருஷ்ணா நீ சொல்லு. அடியன் ஆனந்தம் ஆனந்தம்ல இருப்பாரு. ஆனந்தம்ல இருப்பாரு. ஆனந்தம்னா என்ன? எல்லாருக்கும் ஆனந்தம்னா என்ன கண்ணா? ஆனந்தம் யோசிக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு. சரி, ஆனந்தம்னா ஹாப்பினஸ். சரியா, எப்பவுமே ஹாப்பியா இருப்ப. ஓகே, வெரி குட். சஞ்சனா நீ சொல்லு. வெரி குட், நல்லா சொன்ன கண்ணா. சஞ்சனா சொல்லுமா. He's flawless. Flawless, fantastic. He's flawless or amalam. That's very nice. Srihari நீ சொல்லு. சத்யம் சத்தியம் நித்தியம் இருக்கு அவருக்கு. அப்புறம் ரொம்ப நிறைய நாலேஜ் இருக்கு. அப்புறம் ரொம்ப ஹாப்பினஸா இருப்பார். அப்புறம் அவருக்கு ஆடியும் இல்ல. அப்புறம் அமலம். வெரி குட், நல்லா சொன்ன. அமலம்னா என்ன? அமலம்னா எந்த அழுக்கும் உள்ள உடம்புல. வெரி குட், ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஏஜுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். வெரி 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 glad to see this. Okay, fantastic. So we move ahead with this to the story. இன்னியோட ஸ்டோரிய பார்த்துடலாம் இதுக்கப்புறம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது ததிபாண்டனுடைய கதை. ஓகே, சோ ததிபாண்டன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா, he was a curd seller at கோகுலம். கோகுலத்துல கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா? கிருஷ்ணர் இருந்த காலத்துல தயிர் விக்கிற ஒரு பர்சனுக்கு ததிபாண்டன் அப்படின்னு பேரு. ததினா தயிர், பாண்டம்னா பாத்திரம். ஓகே, ஒரு பெரிய பாத்திரத்துல பெரிய பாட்ல தயிரை வித்துண்டு போவான் அந்த ததிபாண்டன். தயிரோ தயிர், தயிரோ தயிர் அப்படின்னு கூப்பிட்டு. அதனால அவனுக்கு தயிர்காரன், தயிர் பானைக்காரன் அப்படின்னு பேர் வந்துருது. அதுதான் சான்ஸ்கிரிட்ல ததிபாண்டன் அப்படின்னு பேர். சோ இந்த ததிபாண்டன் என்ன பண்ணினா, ஒரு நாள் அவன் கிட்டக்க ஒரு விஷயம் சொன்னார் அந்த ஊர் குரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சாரியன் குரு, அவருக்கு கர்கர்னு பேரு. அந்த கர்க முனியினுடைய ஆசிரமத்துல ஒரு நாள் ஒரு பெரிய ஃபீஸ்ட் இருந்தது. அந்த ஃபீஸ்டுக்கு ததியாராதனை அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு டிவைன் ஃபீஸ்ட். சோ கர்கர் ப்ரீவியஸ் டேவே சொல்லியிருந்தார் ததிபாண்டன் கிட்ட, that I will need lot of curds for tomorrow's feast, so please make arrangements for it அப்படின்னு சொல்லியிருந்தார். So ததிபாண்டன் also
made all the arrangements for that feast. Like he arranged for a lot of curd and he went and gave it to that Garga Munivar. அப்புறம் என்னாச்சு, தயிரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கர்க முனிவர் திடீர்னு தோணித்து இந்த தயிர் போராது போல இருக்கே அப்படின்னு தோணித்து. So sage Garga felt that the curd given by Dadibhanda was less. Okay, so he requested Dadibhanda to go and search for more curd in Gokulam. He said, can you go and procure more curd for the feast by asking somebody at Gokulam? Abdin ketar. So Dadibhanda went inside Gokulam in search of curd. அன்னிக்கின்னு பார்த்து என்னாச்சா, எல்லாரும் மதுரைக்கு தயிர் கொடுத்து அமிச்சிட்டான். மதுரையில கம்சன் ரூல் பண்ணிட்டு இருக்கான். கம்சனுடைய பேலஸ்ல ஒரு ஃபீஸ்ட் இருந்தது போல் இருக்கு. அதனால பாக்கி கோபீஸ் எல்லாரும் அவ வீட்டுல இருக்கிற கேர்டை கம்சனுக்கு கொடுத்து அமிச்சுட்டான் மதுரைக்கு. அதனால யாராத்திலுமே அன்னைக்கு கேர்டே இல்ல. ஃபுல் கோகுலத்துல, which is generally filled with curd and butter and milk, that day there was no curd in any house. அப்ப என்ன பண்றது? So Dadibhanda was a little sad. He still continued his search and then he found a house in which there was an old woman. That old woman had one pot of curd, just one pot of curd she had, with butter settled below. Okay, இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பா. சோ இந்த பாட்டி ஒரு பானையில தயிர் வெண்ணெய் ரெண்டு வச்சுட்டு இருந்தா. She had kept it very very safe. Why? Because this old woman was very 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 fond of Kutti Krishna, who was at that time in Gokulam. Every day Krishna would come to the house of this old woman asking for butter and curd, and this old lady would keep butter and curd specifically for Krishna every day. So like that, she had also saved this pot of curd and butter for Krishna. When Dadibhanda came asking for curd, she said, I have curd, but I cannot give it to you because it is meant for Krishna. So Dadibhanda got a little angry. He said, see, I am asking for a good purpose. I am asking for a divine feast given by a sage. So you should give that curd to me. அப்படின்னு சொன்னான். Dadibhandan இந்த பாட்டி கிட்டக்க கேட்டான், பாட்டி நீங்க வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி தயிர் வெண்ணெய் இதெல்லாம், அதை எனக்கு கொடுங்கோ, நான் கர்க முனிவருக்கு கொண்டு போய் கொடுக்கறேன். அவ ஆசிரமத்துல இன்னைக்கு பெரிய ஃபீஸ்ட் இருக்கு, ததியாராதனை இருக்கு. சோ இது ஒரு நல்ல காரியத்துக்காக நான் கேட்கிறேன், ப்ளீஸ் கொடுங்கோ அப்படின்னு கேட்டான் Dadibhandan. பட் பாட்டி சொன்னா, இல்ல டெய்லி கிருஷ்ணன் எங்கிட்ட இருந்து தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவான், அவனுக்காக நான் வச்சிருக்கேன், மெனக்கெட்டு வச்சிருக்கேன், இதை நான் வேற யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி இவ ரெண்டு பேரும் பேசிண்டே இருக்கிறச்ச என்னாச்சு, கிருஷ்ணன் அங்க இருந்து ஓடி வந்தான். ஓடி வந்து பாட்டி எங்க என்னோட தயிர் வெண்ணெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டான். பாட்டி தோ இந்தாடா அப்படின்னு சொல்லி அந்த பானையை கொடுத்தா. உடனே கிருஷ்ணன் அதுல இருந்து அப்படியே எடுத்து அள்ளி தயிரையும் வெண்ணையும் சாப்பிட்டான். இத பார்த்த உடனே ததிபாண்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடா நீ ஒரு நல்ல காரியத்துக்கு தயிர் வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட நீ கண்டுக்காம அப்படி நீயே வாங்கி சாப்பிடுறிய, என்ன ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கையில இருக்கிற அந்த பானைய பிடுங்கினான். ஓகே, கிருஷ்ணன் கடகடன் அள்ளி அந்த தயிரெல்லாம் சாப்பிட்டுட்டான், அந்த பானையில இந்த தயிரை. சோ ஐடியலி ஸ்பீக்கிங் அந்த தயிர் பானையில கொஞ்சோண்டு தயிர் இருக்கணும், இல்ல எம்டியா இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா ததிபாண்டன் அந்த பானைய வாங்கின உடனே பார்த்தா இட் வாஸ் ஃபுல் ஆஃப் கர்ட், ஃபுல்லா அதுல தயிர் வெண்ணெய் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணன் அப்பதான் கண்ணெதிர சாப்பிட்டு இருக்கான். ஆனா ததிபாண்டன் அந்த பாத்திரத்தை பிடிங்கின உடனே பார்த்தா ஃபுல்லா எடுத்து தயிர் வெண்ணெய். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. பட் ஆச்சரியப்படுறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல. அதனால சரி கடகடா நம்மளுக்கு தயிர் கிடைச்சிருது, இப்ப கொண்டு போய் கொடுத்துடலாம் ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். So I'll explain this in English. What happened was, as these two were talking, the old woman and Dadibhanda, as they were talking,
Little Krishna came running to that place, asking the old woman for curd. He asked that old woman, "Oh auntie, oh party, oh grandma, do you have curd for me today?" And the old woman very happily said, "Yes, Krishna, I have kept your pot of curd safely." And she gave it to him. This little Krishna grabbed that pot and drank off all the buttermilk and had the butter also. All this was happening in front of the eyes of Dadibhanda, and this made Dadibhanda very angry. He told Krishna, "See, little one, what you're doing is not right. I have been asking for curd and buttermilk for a good purpose, for a feast, for a divine feast. And when I am asking for that, you are coolly eating away all that curd and buttermilk. This is not nice of you." He said so, and he snatched that pot of curd from Krishna. Now Krishna had drunk up all the curd and buttermilk and ate the butter and all. So ideally that pot should have been empty, or maybe it should have had a little bit of curd sticking to it. But to the wonder of Dadibhanda, when he took the pot from Krishna, it was full. It was filled with curd up to the brim. This made Dadibhanda happy. He said, "Okay, fine. I have curd now which I can give to sage Garga." He was very surprised, but he didn't have the time to act surprised. So he said, "I will go and give this to sage Garga at that time." And he went running to the ashrama of Garga Muni. When he gave that pot of curd to sage Garga, he told him what had happened and from where he got the curd. So Garga Muni folded his hands and said, "Wow, we have prasadam today given directly by Bhagavan. We are so blessed. Please give that curd and let us add it to our other items of the feast." So saying, with folded hands, sage Garga took that pot of curd. And he told Dadibhanda something very important. He said, "Dadibhanda, you are blessed because the Lord himself has given you his prasadam. I will give you a good piece of advice. Next time you see this divine child Krishna, you ask him for moksha. You just tell him, 'I want moksha.'" Dadibhanda nodded his head. He said, "Fine, I will ask." Dadibhanda knew nothing about what is moksham, or he had no idea about what all these things were. He only knew his curd and his curd selling. He didn't know anything about moksham or Perumal or anything. But he had immense respect for his Acharya Garga Muni. So whatever Garga Muni would say, he would just believe it as it is, and he would follow whatever the Acharya said. So since Garga Muni told him to ask for moksha the next time he met Krishna, Dadibhanda said, "Yes, I will surely ask." Acha, ipo idu Tamil la solra. Pennachu, Dadibhandan ஆச்சரியப்படனா, பட் ஆச்சரியப்படுறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. அதனால அவன் அந்த பானை எடுத்துட்டு, தயிர் பானை எடுத்துட்டு கர்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனான். "சுவாமி, இன்னும் கொஞ்சம் தயிரை கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது அந்த தயிர் எங்கேந்து கிடைச்சது அப்படிங்கறதையும் சொன்னான் அவன், ததிபாண்டன். இதை கேட்ட உடனே கர்கர் அப்படியே எழுந்து நின்னு கைய கூப்பினாராம். "ததிபாண்டா, எவ்வளவு கொடுத்து வச்சவன்டா நீ, எவ்வளவு லக்கி நீ. பெருமாளே உனக்கு பிரசாதமா இந்த தயிரை கொடுத்திருக்கார். உன் மூலமா இந்த பிரசாதம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது பெரிய பிளெஸிங்" அப்படின்னு சொல்லி அந்த தயிர் பானைய வாங்கி ததியாராதனையோட பாக்கி ஐட்டம்ஸ்ல சேர்த்துட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் கர்கர். அப்ப கர்கர் ததிபாண்டனை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். "ததிபாண்டா, நீ ரொம்ப லக்கி. பெருமாளே உனக்கு இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் டைம் நீ இந்த குட்டி குழந்தைய பார்த்தேன்னு வச்சுக்கோ, இது ஒரு அத்புத குழந்தை, அத்புத பாலகம் இது, இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற குழந்தை. அடுத்த தடவை நீ கண்ணனை பாத்தியானா அவன் கிட்டக்க எனக்கு மோக்ஷம் வேணும்னு கேளுப்பா" அப்படின்னு சொன்னார் கர்கர். மோக்ஷம்னா என்னன்னு இவனுக்கு தெரியுமா? ததிபாண்டனுக்கு தெரியாது. அவனுக்கு தயிர் தான் தெரியும், தயிர் விற்கிறது தான் தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. மோட்சமும் தெரியாது, பெருமாளும் தெரியாது. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு தெரியும். அவனுக்கு ஆச்சாரியன் கர்கர். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நல்லத்துக்கு தான் இருக்கும், அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும் அப்படிங்கறது மட்டும் அவன் மைண்ட்ல இருந்தது. அதனால அவன் அடியன் சுவாமி கண்டிப்பா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. என்னாச்சு, ஒரு நாள் இந்த கோகுலத்துலதான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. ததிபாண்டனும் அங்கதான் இருக்கான், கிருஷ்ணரும் அங்கதான் இருக்கார், கர்கரும் அங்கதான் இருக்கார், யசோதையும் அங்கதான் இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கறச்ச ஒரு நாள் கிருஷ்ணன் வெண்ணைய திருடி சாப்பிட்டான். அதுல அப்ப யசோதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி, டேய் வெண்ணையா திருடின, உன்னை அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கொம்பை எடுத்துட்டான். கிருஷ்ணன் ஓட ஆரம்பிச்சுட்டான். குடு குடு குடுன்னு ஓடுறான். ஓடிண்டே இருக்கான். கோகுலம் முழுக்க ஓடினான். யசோதா அவனை துரத்தினா. எவ்வளவு ஓடினாலும் துரத்துறா. அப்புறம் பார்த்தான் கண்ணன், ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, ஒரு ஆலமரம் இருக்கு, பேனியன் ட்ரீ. அது கீழே இந்த ததிபாண்டன் உட்காந்துருக்கான். அன்னைக்கு அவன் அவனோட கேர்ட் எல்லாம் வித்துட்டு அப்படியே டயர்டா உட்காந்துருக்கான். பக்கத்துல அவனோட தயிர் பானை இருக்கு. அவன் பெரிய பானையில தயிர் விற்பான். அந்த பெரிய பானை பக்கத்துல வச்சு உட்காந்துருக்கான். இந்த கிருஷ்ணன் ததிபாண்டனை பார்த்து ஓடி வந்தான். மாமா மாமா என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னா. எதுக்குடா? கேக்கலையா? இப்ப கேக்குதா? அடியேன் கேக்குறதா அப்படின்னு சொல்றது? சரி, கதையை கண்டினியூ பண்ணலாம். கிருஷ்ணன் ஓடி வந்தான். ததிபாண்டனை பார்த்து மாமா மாமா என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்னான். ஐ, இந்த குழந்தையாச்சே, இந்த நீலவர்ண குட்டி குழந்தையாச்சே, எந்த குழந்தை தயிரெல்லாம் விழுங்கி அப்புறம் திருப்பி நம்மளுக்கு தயிரை ரொப்பி கொடுத்ததோ அந்த குழந்தையாச்சே, இது அத்புத பாலகம்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆச்சாரியன், அந்த குழந்தையாச்சே அப்படின்னு பார்த்தான் ததிபாண்டன். அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து என்ன பண்ணணும். இப்ப ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்கார், இந்த குழந்தைய பார்த்தா மோட்சம் கேட்கணும்னு சொல்லியிருக்கார். கேட்கலான்னு போனா அதுக்குள்ள என்ன ஆயிடுது, இந்த குழந்தை அவன்கிட்ட ஒண்ணு கேட்கறது, மாமா மாமா என்ன காப்பாத்துன்னு கேக்குறது. என்னடா பண்ணும், எப்படிடா காப்பாத்தணும் கேட்டான் ததிபாண்டன். ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா என்ன துரத்தின்னு வரா, நீ இந்த பெரிய பானை ஒண்ணு வச்சிருக்கிய, நான் போய் உக்காந்துக்கிறேன், நீ என் மேல அந்த பானையை கவுத்துரு, அப்ப நான் பானைக்குள்ள ஒளிஞ்சுன்றேன், எங்க அம்மாவால என்ன கண்டுபிடிக்க முடியாது, நடிக்க மாட்டா, ஏமாத்திடலாம் அப்படின்னு சொன்ன. இந்த குழந்தை இவ்வளவு அழகா பேசினதை பார்த்து ததிபாண்டனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு ஒத்துண்டு குட்டி கண்ணனை அவனோட பெரிய பானை அந்த பாண்டத்துக்குள்ள, ததி பாண்டத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். அவன் மேல கவுத்துட்டான். கிருஷ்ணன் குட்டியா உட்காச்சுன்னா அந்த கண்ணன் மேல பானைய கவுத்துட்டான் ததிபாண்டன். யசோத பாவம் தேடிட்டு வந்தா. இந்த பக்கம் யார குழந்தை வந்துதா அப்படின்னு கேட்டா ததிபாண்டனை பார்த்து. அதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டான். யசோத கிளம்பி போயிட்டான். கிளம்பி போன உடனே அந்த பானைக்குள்ள இருந்து கண்ணன் சொல்றான், மாமா மாமா வெளியில விடு அப்படின்னா. அப்போ ததிபாண்டன் சொன்னா, இருப்பா எனக்கு உங்ககிட்ட ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா. என்ன காரியம் மாமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். எங்க ஆச்சாரியன் கர்கர் ஒரு விஷயம் சொன்னார், உன்னை பார்த்தா உங்ககிட்ட மோட்சம் கேட்கணும்னு சொல்லியிருக்கார், எனக்கு மோட்சம் தரியா அப்படின்னு கேட்டான் நான் ததிபாண்டன். கிருஷ்ணன் பரமாத்மா, பெருமாள், சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற பெருமாள் உள்ளேந்து ததாஸ்து, சரி மோட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ததிபாண்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி ஓகே, சரி மாமா மோட்சம் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, இப்ப என்ன வெளில விடு அப்படின்னா. ததிபாண்டன் பார்த்தான், எனக்கு மட்டும் மோட்சம் கிடைச்சா போருமா, என்னோட இந்த பானை இருக்கே, இந்த ததி பாண்டம், அது என்னோடயே வந்துட்டு இருக்கு, எனக்காக இவ்வளோ வேலை செஞ்சிருக்கு, அதுக்கும் மோட்சம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சானா. உடனே கண்ணன் கிட்ட கேட்டான், இருப்பா இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா. என்ன மாமா அப்படின்னா கண்ணன், என் பானைக்கும் மோட்சம் கூட, என் பானை உனக்கே ஆசிரியமா இருந்திருக்கு, உனக்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு, அந்த பானைக்கு நீ மோட்சம் கொடுக்க வேண்டாமா, கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான் ததிபாண்டன். கண்ணனும் கொடுத்தேன் அப்படின்னா உடனே ததிபாண்டன் பானையை வெளியில எடுத்தான், கண்ணன் வெளியில ஓடினான். So narrating back the same in English, what happened one day, Yashoda started chasing Krishna for a particular reason, because Krishna had stolen curd and eaten it. So she wanted to hit Krishna with a stick. So she chased Krishna around the entire of Gokula. Krishna was trying to run from Yashoda, and at that time he found that Dadibhanda was sitting under a banyan tree after selling all the curd for the day. His curd pot, the big curd pot, was right next to him. Krishna ran to Dadibhanda and asked him to save him from his mother. He said, uncle, can you please protect me from my mother?
Dadibanda recognized this child now. He had seen this child in that old woman's house. He was the child who had eaten the curd and the curd had become full again. He was the child about whom his Acharya said that he was a great person and he could grant moksha, and that Dadibanda should ask him for moksha when he met him the next time. So all these things flashed in the mind of Dadibanda. He wanted to ask Krishna for moksha, but before that Krishna himself asked something of Dadibanda. He said, "Uncle, please protect me from my mother. I want to hide." And Krishna himself gave the idea. He said, I will hide inside your curd pot. It is empty, right? So I'll sit down. You invert the pot on me, so that I'll be hidden inside the pot and my mother cannot see me. To this, Dadibanda agreed and he helped Krishna hide inside his pot. After a while, Yashoda came that way, asking where Krishna is. Dadibanda said, "I haven't seen anybody like that," and he sent Yashoda away. After Yashoda had gone, Krishna wanted to come out of the pot. So he knocked from inside the pot and said, "Uncle, uncle, please let me out." Dadibanda said, "Wait, I have something to ask from you." So Krishna asked, "What is that?" Dadibanda said, "My Acharya, Sage Garga, has told me to ask you for moksha. Will you give me moksha?" he asked. Krishna said, "Of course. If your Acharya has said, I have to grant it to you. I give you moksha," he said. Then he said, "Please let me out at least now." Dadibanda then thought, see, if I get moksha, moksha is something nice. That's what I understand. If I get moksha, is it enough? This pot of mine, this curd pot, it has been serving me for so many years with so much of sincerity. Shouldn't that also get this nice thing called moksha? So I should ask Krishna for moksha for the pot also, thought Dadibanda. And he told Krishna, "Wait, Krishna, I have to ask you something else." So Krishna said, "Please ask fast, uncle, I want to come out." Then Dadibanda said, "Like how you said you will give me moksha, please grant moksha to my curd pot also." To this, Krishna again said, "Sure, I will do that. I'll grant moksha to your pot too." Thus, Krishna granted moksha to both Dadibanda and his pot, the Dadibandam. Okay. And then Dadibanda released Krishna and he ran away. So what is the moral of this story? First moral is, Perumal is the one who can grant moksha to anybody. That is what we studied in the values part of today's session, right? Perumal is the one who can grant moksha. Second thing is, you have to place complete trust on the Acharya. See, Dadibanda knew nothing about what moksha was, nothing he knew. But he just believed what his Acharya said and did what he said. So you must believe and follow your Acharya to the letter of it, so that you are blessed with immense happiness always. So these two important morals come from the story of Dadibanda. So in the கதையோடைய பெரிய தத்துவம் என்ன, moral என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், பெருமாளால மோட்சம் கொடுக்க முடியும். கண்ணன் பெருமாள் அப்படிங்கிறதுனாலதான் அவரால ததிபாண்டனுக்கும் அவனோட பானைக்கும் மோட்சம் கொடுக்க முடிஞ்சது. இரண்டாவது மாறல், ஆச்சாரியன் சொல் பேச்ச நம்பி கேட்டா நம்மளுக்கு எல்லா நன்மையும் நடக்கும், எல்லா நல்லதும் நடக்கும். ததிபாண்டனுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது, ஆனா ஆச்சாரியன் கேளுன்னு சொன்னார், கேட்டான், அவனுக்கு கிடைச்சது. அந்த மாதிரி அபாரமான நம்பிக்கை இருக்கணும், ஆச்சாரியன் சொல் பேச்ச கேட்கணும். ஓகே, சோ இது ரெண்டு தான் இந்த ஸ்டோரியோடைய மாரல்ஸ். இதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்லைடு இருக்கு இந்த டாபிக்ல, இதை முடிச்சுட்டு தென் வில் டிஸ்கஸ் தி ஸ்டோரி அகைன். இப்போ பெருமாளை நம்ம பெருமாளை போய் சேவிக்கிறோம் இல்லையா, அதை சேவிக்கிறது எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாய்ஸ் எல்லாம் சாஷ்டாங்கமா தண்டவத்தா சேவிக்கணும், லைக் அ ஸ்டிக் சேவிக்கணும். கேர்ள்ஸ் எல்லாம் பெண்ட் பண்ணி சேவிக்கணும். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அதர் வேஸ் ஆஃப் பிரேயிங் டு பெருமாள்? முதல்ல கீழே விழுந்து சேவிக்கணும், அப்புறம் ஸ்லோகங்கள் சொல்லணும், அப்புறம் பெருமாளுக்கு நாமங்கள் சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். அதாவது ஆத்துல அர்ச்சனை பண்ணுவா, அப்பா தாத்தால ஆராதனை பண்ண அர்ச்சனை பண்ணுவா, இல்ல கோவிலுக்கு நம்ம போறச்சு அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்டுக்கலாம். எப்ப முடியறதோ கோவில்களுக்கு போகணும், உற்சவங்கள் இருந்தா கோவிலுக்கு போக ட்ரை பண்ணணும். சரியா? அப்புறம் இன்னொரு சில பரிபாஷைகள்லாம், சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். when we see பெருமாள், it is better to say பெருமாள் சேவிச்சேன் instead of saying பெருமாளை பார்த்தேன். இப்ப பெருமாளை கண்ணாலதான் பாக்குறோம், நான் பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது.
பட் அதோட இன்னும் அழகா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? பெருமாளை சேவிச்சேன். சேவிக்கிறதுங்கிறது கண்ணால சேவிக்கிறதும் இருக்கு, விழுந்து சேவிக்கிறதும் இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் சேவிக்கிறது இருக்கு. பெருமாளை சேவிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்ணால சேவிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போனீங்கன்னா, ஏய் பெருமாளோட சங்கு சக்கரத்தை சேவிச்சியா, எவ்வளவு அழகா சாத்தின்னு இருக்காருல அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம். பெருமாளோட சங்கு சக்கரம் பாத்தியா, எவ்வளவு அழகா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காருல அப்படின்னு கேட்டாலும் தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஆனா அதை விட அழகா கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? பெருமாளோட சங்கு சக்கரம் எவ்வளவு அழகா சேவிச்சு, எவ்வளவு அழகா இருக்குன்னு சேவிச்சியா, எவ்வளவு நன்னா தரிச்சுட்டு இருக்காரு அத அப்படின்னு கேட்கணும். ஓகே, சோ பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதை விட பெருமாளை சேவிச்சேன்னு சொல்றது பெட்டர். அதே மாதிரி இப்போ புறப்பாடு ப்ரொசஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றதை விட பெருமாள் ஏழினர், எழுந்தருளினர் அப்படின்னு சொல்றது பெட்டர். இல்ல பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றது பெட்டர். ஓகே, பெருமாள் ஏழ்றார், பெருமாள் ஏழிட்டாரா? உற்சவத்துல பெருமாள் ஏழியாச்சா? ஆஸ்தானத்துல பெருமாள் ஏழியாச்சா? மண்டபத்துக்கு பெருமாள் ஏழிட்டாரா அப்படின்னு கேட்கணும். பெருமாள் வந்துட்டாரா அப்படின்னு கேட்கறத விட பெருமாள் ஏழிட்டாரா, எழுந்தருளிட்டாரா அப்படின்னு கேட்கறது பெட்டர். ஓகே, இட்ஸ் நாட் ராங் டு சே நார்மல் வேர்ட்ஸ், பட் தேர் ஆர் more beautiful words to use. Okay, so avladhaan. So that finishes today's session. Before we go to the assignment, Adiyan would want to ask you, how did you like the story? Story puchida? Hridya happy hands up. Yes sir. Yes sir. Okay, fantastic. Very nice. Very, I think we have run out of time for the day. So what we'll do is we'll have a session sooner, probably a couple of weeks later, where first you will narrate today's story. Okay, in parts we'll have you narrate the story and then we'll proceed with the next topic. But assignment sollirna, assignment pannidungo. Assignment ரொம்ப simple. See, இப்போ வந்து பெருமாளோட குவாலிட்டிஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? சோ பெருமாளோட குவாலிட்டிஸ் இருக்கு, அது சூப்பர் தான். நம்ம கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம கிட்ட ஏதாவது நல்ல குவாலிட்டிஸ் பெருமாள் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ வாட் டு யூ திங்க் ஆர் த 2 குவாலிட்டிஸ் தட் யூ பொசஸ்? அது எழுதணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन, எனி 2 குவாலிட்டிஸ் பொசஸ்ட் பை பெருமாள். பெருமாளுக்கு 5 குவாலிட்டிஸ் பார்த்தோம், சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம். அந்த 5ல எனி 2 எழுதலாம் வித் எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்போ third question is, after visiting temple, which word or term you will use to refer to Perumal's darshan? Perumala பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, பெருமாளை சேவிச்சேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்புறம் last question, who is Dadibhandan? What did Krishna grant to him? இதுக்கான ஆன்சர், Dadibhandan was a curd seller of Gokulam and Krishna granted moksham to him. அவ்வளவுதான். ஓகே, so story narrationங்கிறது அசைன்மெண்ட்ல கொடுக்கல. அசைன்மெண்ட் ரொம்ப சிம்பிள். But Adiyan would want you people to narrate the story for sure. That we will do in the next session. Probably the next session we'll have 2 weeks later. சரியா? So assignment date oda assignment post பண்ணிரேன். assignment ஒரு 10 days ல submit பண்ண முடியா இருக்கும். Discussion of the story we will do once again in the next session. சரியா? So ஏதாவது doubts இருந்தாலும் அடுத்த செஷன்ல கேட்கலாம், because we have run out of time today. So doubts இருந்தாலும் எழுதி வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த செஷனோட டிஸ்கஷனை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போவோம். சரியா? ஸ்ரீநிதி என்ன தங்கை வச்சுன்னு, நீ தங்கையா தம்பியாது? ஓகே, சரி குழந்தைகளா, வெரி நைஸ் டு ஹேவ் திஸ் இன்டராக்ஷன் வித் ஆல் ஆஃப் யூ. ஆஸ் ஆஃப் நவ் வி கம்ப்ளீட் திஸ் செஷன். சரியா? தன்யாஸ்மி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா.